Welcome to my channel. This video was sponsored by School of Business Organization Private Limited. இவங்க நமக்கு ஒரு நல்ல ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்கங்க. அதுவும் வீட்டில் இருந்துக்கிட்டே நம்மளால் ஃப்ரீ டைமில் அவங்க கொடுக்குற ஒர்க்கை எப்போ வேணும்னாலும் பண்ணிக்கலாம். ஒர்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நானும் இதில் ஒர்க் பண்ணுறேன், நிறையாவும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். எஸ்பிஓ பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இன்னும் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், பின்னாடி ஒரு வீடியோ வரும், அதையும் கேளுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிக்சரை பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம், ரக்ஷா பந்தன் ரிலேட்டடான பிக்சர் தான் நம்ம வரைய போகிறோம். வாங்க அது எப்படி வரையலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? ரக்ஷா பந்தன் இது எதனால் கொண்டாடுறாங்க, அது எப்படி உருவானது அப்படின்னு பார்க்கலாமா? வாங்க. அதாவது இந்த நாளை பௌர்ணமி நாள் அன்றைக்கி தான் கொண்டாடுவாங்களாம். அதாவது பெண்கள் தன்னுடைய சகோதரர்களுக்கும், அதாவது அண்ணனாக நினைக்கிறவங்களுக்கும் சேர்த்து இந்த கயிறை கட்டுவாங்களாம். ஓகே, இப்போ இது எப்படி உருவானது அப்படின்ற ஸ்டோரியை பார்க்கலாமா? வாங்க. இந்த படத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது என்ன அப்படின்னா, இவங்க கிருஷ்ணர், இவங்க திரௌபதி. இது மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு ஸ்டோரி தான். அது என்ன அப்படின்னா, ஒரு நாளில் போர்க்களத்தில் கிருஷ்ணர் கையில் அடிபட்டுருது. அதாவது சுதர்சன சக்கரத்தை அவர் யூஸ் பண்ணும்போது அவரோட கையில் அடிபட்டுருது. உடனே பாண்டவர்களோட மனைவி யார் அப்படின்னா அவங்க தான் திரௌபதி. அவங்க புடவையில் ஒரு ஓரத்தை கிழிச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கட்டி விடுறாங்க. யாருக்கு அப்படின்னா கிருஷ்ணருக்கு கட்டி விடுறாங்க. கிருஷ்ணர் இதை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப உருக்கமாயிடுது. அவங்கள தன்னுடைய சகோதரியாக ஏற்றுக்கிட்டு வாக்கும் கொடுக்குறாரு. அதாவது என்ன அப்படின்னா, உனக்கு பிரச்சனை அப்படின்னு வரும்போது நான் உனக்கு துணையாக நின்று காப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுபோலயே பின்ன நாளில் பாண்டவர்கள் சூதாட்டத்தில் கௌரவர்களிடம் தோற்று போயிடுறாங்க. அப்போ திருதராஷ்டிரோட நீதிமன்றத்தில் திரௌபதியை தூயில் எரிக்க முயல்கிற போது அப்போது கிருஷ்ணர் அவங்களுக்கு சேலை கொடுப்பாரு. நீங்கள் இந்த ஸ்டோரியில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிருஷ்ணர் சேலையை கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரியும், திரௌபதியை ஒரு பக்கம் சேலை இழுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஸ்டோரி. இது என்ன அப்படின்னா, இந்த நாள் எப்படி கொண்டாடுறாங்கன்னா, திரௌபதி கிருஷ்ணர் கையில் ஒரு புடவையை கிழிச்சு கட்டி விடுவாங்க இல்லையா, அந்த நிகழ்வு தான் இன்றைக்கி நம்ம ரக்ஷா பந்தன் அப்படின்னு கொண்டாடுறோங்க. அவ்வளோதான், இந்த ஸ்டோரி பார்த்துட்டோம். வாங்க அதுக்கடுத்து இது எப்படி வரையலாம் அப்படின்னு ரக்ஷா பந்தன் ரிலேட்டடான இமேஜ் எப்படி வரையலான்னு பார்க்கலாம் வாங்க.